ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு நிறைய பேர் என்கிட்ட விசிட்டிங் விசா எப்படி அப்ளை பண்ணுறேன்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கான தான் இந்த வீடியோ. சில பேருக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறாங்க, யாரும் சொல்லி கொடுக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இப்போ இது விசிட்டிங் விசா அப்ளை பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ கனடாவில் இருக்கிற ஒரு ஆட்கள் உங்களை விசிட் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்வைட் பண்ண வேணும். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே இருக்கிறேன், அங்கே இருக்கிற ஒரு ஆளுக்கு நான் இன்விடேஷன் லெட்டர் கொடுத்தா தான். இப்போ என் பர்த்டே வருதா இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நான் ஒரு இன்விடேஷன் லெட்டர் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்ப வேணும். அதோடு நான் இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஆளாகவும் இருக்க வேணும். இப்போ ரிலேஷன்ஸ் இருந்தால் மேபி கொஞ்சம் வயசானாக்கிறண்டா ஒர்க் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, அவங்களுக்கு பென்ஷன் வரும். அதோடு இங்கே தங்குறதுக்கு நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு வீடு இப்போ நாங்கள் காட்டணும், நான் இப்படியான ஒரு இடத்துல இருக்கிறேன், ஒரு அட்ரஸோடு நான் இருக்கிறேன்னு சொல்லி அதையும் நான் காட்ட வேணும். நீங்கள் அங்கே இருந்து நான் அனுப்புகிற இந்த லெட்டரை வச்சு நீங்கள் உங்கள்கிட்ட அவங்க எதிர்பார்க்குறது, நீங்கள் அங்கே நிரந்தரமாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸுக்கு நீங்கள் அங்கே ஒரே இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தால் அது உண்மையாகவே அவங்களுக்கு அது நல்லம். அதோட நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறாக்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அது நிறைய பேருக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட உங்கள்கிட்ட அங்கே ப்ராப்பர்ட்டி இருந்தால் நீங்கள் ப்ராப்பர்ட்டியை காட்டலாம். மற்றும் உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் இதுகளெல்லாம் தேவை. அதோட இங்கே என்ன ஸ்பான்சர் பண்ணுற ஆக்கள்னு லெட்டர் அதுகள் எல்லாம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் உங்கள்கிட்ட ஒரு 30 lakhs, அதாவது 30 லட்சம், அட்லீஸ்ட் 30 லட்சம், அதுக்கு மேலேயும் நீங்கள் போட்டு காட்டலாம். ஒரு ஆளுக்கு 30. நீங்கள் இப்போ இங்கே 1 month நிற்க போகிறீங்க. அப்போ இங்கே உங்களுக்கு செலவு செய்கிறதுக்கு காசு வேணும், அதை அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் அந்த காசு போட்டு காட்டுறதே இங்கே நீங்கள் விசிட்டிங் விசாவில் நீங்கள் வெளியில் போய் வாழ்றதுக்கு உங்களுக்கு காசு வேணுமென்றதுக்காக அந்த 30 லட்சம் அதுக்கு மேலேயும் போட்டு காட்டினா இன்னும் நல்லா. அது ஒரு ஆளுக்கு மட்டும். இப்போ 2 பேர் அப்ளை பண்ணுறேன்னா அது டபுளாக நீங்கள் போட்டு காட்ட வேணும். அதோட உங்களோட ஒர்க் லெட்டரும் சரியான இம்பார்ட்டன்ட். இந்த காசு நீங்கள் போட்டு காட்டுற இந்த காசும் சரியான இம்பார்ட்டண்டான விஷயம். அதோட சில பேர் என்ன செய்கிறாங்க, ஒன்றுமே இல்லாமல் அப்ளை பண்ணிவிட்டு சில பேருக்கு கிடைச்சிடும். இங்கே இருந்த ஒரு ஆக்கள் இல்லாமல் சில பேரும் அப்ளை பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஆள் இன்வைட் பண்ணி அவர் கொண்டிருக்கிறார். இடையில அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டு, இவங்க பொய் சொல்லி வராங்களோ இல்லாட்டி மாற்றி வராங்களோ என்ன செய்வாங்க, நான் உங்களை இன்வைட் பண்ணியிருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இப்படி ஒரு ஆள் கொண்டிருக்கிறேன், நீங்கள் அவங்களே இன்வைட் பண்ணியிருக்கிறீங்களா, அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு வராங்க. அப்போ நான் சொல்லணும், நான் தான் அவங்களே இன்வைட் பண்ணால் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஏர்போர்ட்டில்னு சொல்லி நான் சொல்ல வேணும். இதே நான் ஃபோன் ஆன்சர் பண்ணாட்டிக்கும் இல்லாட்டி நான் இல்லை நான் ஸ்பான்சர் பண்ண இல்லை யாருண்டே தெரியான்னு சொன்னாலோ உங்களை திரும்ப அனுப்புறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதையும் நீங்கள் வழியாக பார்த்துக்கொள்ளணும். இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தபடியாக இந்த வீடியோ உங்களுக்காக, இந்த வீடியோ கேட்டாக்களுக்காக. இதுதான் நீங்கள் விசிட்டிங் விசாவுக்கு உங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா 90% சக்ஸஸ் ஆகுது எல்லாருக்கும். ஓகே காய்ஸ், இதுக்கு மிஞ்சி மேலே கடவுள் நம்மளை குறித்து என்ன நினச்சி வச்சுருக்கிறாருன்னு தெரியாது. அவரும் எங்களை குறித்து நல்லது நினைச்சிருந்தா எல்லாமே நல்லதாக நடக்கும். எல்லாருக்கும் காட் பிளெஸ் யூ. ஒரே ஒரு லைஃப் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்கோ. இன்றைக்கு இந்த நிமிஷம் தான் நிரந்தரம், நாளைக்கு நமக்கு தெரியாது. அதனால் இருக்கிற லைஃப்பை சந்தோஷமாக வாழணும். ஓகே காய்ஸ், பாய், டேக் கேர் எல்லாரும். இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமென்று நம்புகிறேன். ஓகே.